வணக்கம்மா. நீங்க தான் அண்ணக்குடியா? சூர்யா? ஆமாம்மா. அக்கா உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி வாங்கம்மா போலாம். போலாம்ப்பா. தம்பி சொல்லுங்கம்மா. நான் காத்துட்டு இருந்தேன்ல ஒரு தம்பிக்காக. ஆமா, இதுதான்ப்பா. ஃபோன் பண்ணீங்களே இவருக்கு தானா? ஆமாண்ணே. பேரு சூர்யா. ஓ அப்படியா? என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அப்படியாம்மா? சரிம்மா, போயிட்டு வரட்டுமா? தம்பி பார்த்து பத்திரமா சரிங்க. கூட்டு பாப்பா. வாங்கம்மா பார்த்து. அம்மா மறுபடியும் வருவேன். அதனால என்ன, தாராளமா வாங்கம்மா. வாங்க. பத்திரமா கூட்டி பாப்பா. சரிண்ணா. சரிப்பா. வாங்க. மெதுவா 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 மெதுவா. உட்காருங்கம்மா. ம். வாமா. ம். ராஜவேல் வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொன்னாரு, போய் பா. வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா? வணக்கம்யா. வணக்கம். உட்காருங்க. வாங்கப்பா, உட்காருங்க ஐயா, உட்காருங்க. உட்கார்றாம அவன. எப்படி ஆச்சு? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலையே. அண்ணக்குடியை தேடி ஆஸ்பத்திரிக்கு போனதுல இருந்து இப்படியே தம்ம புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஐயா சொல்றது சிலது புரியுது, பலது புரிய மாட்டேங்குதுமா. டாக்டர் என்ன சொன்னாரு? சீக்கிரமா குணமாயிரும்னு சொன்னாருமா. அன்னக்குடிய பத்தி என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. அம்மா, அண்ணக்குடி ஜெயில இருந்து விடுதலையான விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமே, அதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்றாரு. அதுதான் போன்லயே சொன்னேனே. அன்னக்குடிய தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நம்மளுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு ஐயா சொல்றாருமா. நிச்சயமா இல்ல, மறைச்சு வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. நான் எப்பவும் திறந்த புத்தகமா தான் இருக்கேன். நீங்க தான் முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு வச்ச மாதிரி மறைச்சு வச்சிருக்கீங்க. உங்க ரகசியம் இத்தனை வருஷமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம், விடுங்க. அன்னக்கொடியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிற வழியை யோசிப்போம். என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு ஐயா கேக்குறாருமா. சொல்லித்தான் ஆகணுமா? ஒரு 10 வயசு பொண்ணையும் ஒரு 2 வயசு பையனையும் 16 வருஷமா உங்க பெத்த புள்ளைங்க மாதிரி எதுக்கு வளர்த்துட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நானே சொல்றேன்,
நீங்க ஒரு மந்திரிக்கு பினாமியா இருந்தப்போ அந்த மந்திரிக்கு பதவி போயிடுச்சு. அவரை ஏமாத்துறதுக்காக உங்க பேர்ல இருந்த எல்லா சொத்தையும் உங்க வேலைக்காரன் பேர்ல எழுதி வச்சீங்க. அந்த வேலைக்காரனும் ஒரு விபத்துல செத்து போயிட்டான். ஆனா அந்த மொத்த சொத்தும் அவனோட பொண்ணு பேருக்கும் பையன் பேருக்கும் வந்துடுச்சு. இந்த உண்மை தெரிஞ்ச அந்த வேலைக்காரனுடைய மனைவியையும் நீங்களே கொலை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எல்லா சொத்தும் சேரணுங்கிறதுக்காக அந்த பொண்ணையும் அந்த பையனையும் உங்க வட்டத்துக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணும் மேஜர் ஆயிட்டா, பையனும் மேஜராக போறான். 2 பேரும் மேஜர் ஆனதும் அவங்க 2 பேர்கிட்டயும் கையெழுத்த வாங்கிக்கிட்டு அவங்கள நீங்க பரலோகத்துக்கே அனுப்பிடுவீங்க. என்ன பிரமிப்பா இருக்கா? இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ரகசியத்தை மட்டும் மறைச்சிங்களே, இது மட்டும் நியாயமா? இது என் சொந்த புரியுது. எது உங்க சொந்த விஷயம்? உங்க வேலைக்காரனையும் அவன் பொண்டாட்டியையும் நீங்க கொலை பண்ணிட்டு விபத்துன்னு நம்ப வச்சதா? அதுவா உங்க சொந்த விஷயம்? இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உங்க சொத்து எனக்கு முக்கியம் இல்ல. அன்னக்கொடி கிட்ட இருக்கிற 3000 பவுண்ட் நகையும் 3000 ஏக்கரும் எனக்கு போதும். ஐயா சரிங்கய்யா. அம்மா, உங்களுக்கு மாடியில ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. தங்கப்பாண்டி, நீங்க ஒரு பக்கம் போய் அன்னக்குடி தேடுங்க, நாங்க ஒரு பக்கம் போய் அன்னக்குடி தேடுறோம். சரி தங்கப்பாண்டி, அன்னக்கொடியோட தான் வரணும். சரிங்க நீ கொலஜி ஐயா வரங்க ஐயா. ஏய் வாங்கடா. அன்னக்குடி, நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ தப்பவே முடியாது. அந்த பொம்பளை கண்டே பிடிக்க முடியல. டென்ஷனா இருக்கா? ஏண்டா அப்படி எங்க தாண்டா போயிருப்பா? சந்து பொந்துலாம் ஒண்ணு விடாம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம மட்டுமாடா தேடுறோம்? அந்த ராஜவேலு ஆளுங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணியும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து சல்லடை போட்டு அலசிக்கிட்டு இருக்கோம்.
போயா வேகமா. ஏண்டா அவ இந்த ஊர்ல இருக்காளா இல்லையானே தெரிய மாட்டேங்குதாடா. நம்ம பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்கிறோமே. ஏன்னா இந்த வரத சொன்னா இல்லையா, என்னய்யா? அன்னகுடிய பார்த்தேன்னு அந்த நம்பிக்கையில தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இதுவரைக்கும் நம்ம கண்ணில் தட்டுப்படவே இல்லை. ஆமாங்க ஐயா. மாட்டுவா. யோ என்னையா ஓட்ட, சீக்கிரம் ஓட்டு போய். அவன் பாரு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். போயா. வண்டி இதுக்கு மேல வேகமா ஓட்ட மாட்டியா? வேகமா ஓட்டியா? ஓட்டுறேன் சார். அவன் எங்கேயாவது மிஸ் ஆயிட்டானா? தயவு செய்து போங்க சார் வேகமா. டென்ஷன் பண்ணிக்கிட்டு. யோ அந்த காரை பார்த்துக்கிட்டே போயா, மிஸ் பண்ணிட கூடாதியா. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சார் அந்த காரை ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 100 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்கோம் சார். யோ நான் என்னமோ வெட்டியா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கியா? சந்தேகமா இருந்தா அந்த காரை நிறுத்தி அவங்களை விசாரிக்க வேண்டியதானே சார்? அவசரப்படாதயா, பொறுமையாரு. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுவோம். இல்ல சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ ஒரு இதுக்கும் சொல்ல வேணாம், கம்மன் நிறையா. இன்ஸ்பெக்டரே கேள்வி கேட்டு போயா வேகமா. அவன் மட்டும் கைக்கு கிடைச்சான்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே தூக்கி ஊருக்கு கொண்டு போயிடணும். அம்மா, எங்க ஐயா நல்லா இருக்கும்போது நீங்க வந்து ஐயாவை பார்த்துருந்தீங்கன்னா அவர் இந்நேரம் உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாருமா. எங்க ஐயா பெரிய ஆளு. தமிழ்நாட்டில் அவரை தெரியாதவங்களே கிடையாது. எல்லா ஊர்லயும் எங்க ஐயாவுக்கு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாரையுமே தெரியும். எங்க ஐயா சொன்னா எல்லாமே அப்படியே நடக்கும். ஏதோ கெட்ட நேரம் தாமா, நீங்க ஐயாவை பார்க்க வந்த நேரம் அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இல்லப்பா, இத்தனை வருஷமா எனக்கு தான் கெட்ட நேரம். ஆனா இப்போ எனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு. உங்க ஐயாவோட கெட்ட நேரம் தான் அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இதெல்லாம் கடவுள் சித்தம். எனக்கு புரியலையேம்மா. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுப்பா. ஆமா, ஐயா ஐயான்னு நீயும் உன்னோட அக்காவும் மூச்சுக்கு 300 தடவை பெருமையா பேசுறீங்களே, அப்படி என்னப்பா உங்களோட ஐயா உங்களுக்காக செஞ்சிருக்காரு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? எங்க அப்பா அம்மா சாகும்போது நான் விவரம் தெரியாத 2 வயசு குழந்தை. எங்க அக்கா தாமரைக்கு 10 வயசு. எங்க அக்காவாவது எங்க அப்பா அம்மாவை பார்த்துருக்காங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஐயா தான்மா. நானும் எங்க அக்காவும் இன்னைக்கு உயிரோட நல்ல நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணமே எங்க ஐயா தான்மா. எங்களுக்கு எல்லாமே எங்க ஐயா தான்மா. என்ன அவனுங்க எங்கேயாவது போயிட போறானுங்க? யார் இவனுங்க? எதுக்காக இன்னைக்கு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு இவனுங்களை எப்படியாவது பிடிச்சே ஆவணுங்க. வசமான கேஸ் மாட்டிருக்கு. இதை எப்படியாவது பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கியே ஆகணும். ஆமாங்க சார். ஆமான்னு இப்ப சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்டாம ஆமா வேகத்துல ஓட்டு. யோ வேகமா ஓட்டி அவனை பிடிச்சே ஆவணையா. பல வகையில நாமளும் தேடுறோம், நம்ம கண்ணில் சிக்கவே மாட்டேங்கிறாளே. எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு எங்கேயோ இந்த ஊர்ல தாண்டா சுத்திக்கிட்டு இருக்கிறா. ஆமாங்க ஐயா, நானும் மெட்ராஸ் நம்ம ஊர் மாரி தான் இருக்கும்.
ஒரே நாள்ல சுலபமா தேடி கண்டுபிடிச்சு அந்த அண்ணன் கூட ஊருக்கு தூக்கிட்டு போயிடலான்னு நினைச்சேன். இங்க மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு எவ்வளவு பெரிய ஊர். ஐயா ஐயா இவ்வளவு பெரிய ஊரா இருக்குங்களா ஐயா? பேசிட்டு இருக்காம சுத்தி முத்தி பாருடா. ஏய் வரமா போய. குழந்தை ஐயா வா, போயிட்டு குடிக்கிறதுக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. யோ யோ வெளியே வர மாட்டியா? வெளியே வாயா. சரிங்க சார். வேற எதுவும் இல்லையா? இது மட்டும்தாங்க இருக்கு. யோ இவனுங்களை பார்த்தா திருட வந்தவனுங்க மாதிரியே தெரியுதியா? சார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஏகப்பட்ட நகை வேற போட்டிருக்காரு அவரு. அந்தால பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி தெரியுது சார். ஏன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டவனா திருட மாட்டானா? ஏயா நகையெல்லாம் போட்டுருந்தா திருட மாட்டானா? பக்கத்துல இருக்கிறவன பாரியா லுங்கி கட்டிக்கிட்டு பக்கித்தனமா இருக்கா? ஆமா சார், அவனை பார்த்தா திருடமா தான் சார் தெரியுது. இங்க பாரியா, ஒரு காலத்துல தான் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. தாதா, ரவுடி, பொறுக்கி இப்படி எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்கயா. ஒருத்தனோட ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடக்கூடாதியா. நல்லா வாட்ச் பண்ணி. சரிங்க சார். யோ இவனுங்க சென்னை சிட்டியே கார்ல ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சதி திட்டத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சும்மா விடக்கூடாது, எப்படியும் பிடிச்சிடணும். சரி சார். ஐயா டேய் யாரையா நீ? யாரா இருந்தா உனக்கு என்னையா? யோ நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். சரி கேளு கேளு. கேட்டேன்ல, யாரையா நீ? யோ நீ கேள்வி கேட்டு பதில் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லையா? பாத்தியா கழுத்துல பெரிய இடம்யா. போயா போய் வேலையை பாருயா. சரிதான், உங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சோம்னா நீங்க பெரிய ஆளா மொல்ல மாறியா முடிச்ச வைக்கான்னு தெரிஞ்சிடும். நடங்க ஸ்டேஷனுக்கு. யோ என்னையா மரியாதை குறையுது? காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்னடா குழஞ்சி? என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்னையா பண்ணுவேன்? யோ போயா போய் வேலையை பாரியா. நாங்களே வந்த வேலை முடியலன்னு வருதத்துல இருக்கோம். நான் சொல்லல ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? யோ நாங்க வந்துட்டோம்ல, இனி நீங்க வந்த வேலை நடக்காது. யோ வாய கழுவியா நீ வேற. நானே வந்த வேலை நடக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வேற நடக்காதுன்னு. என்ன யாரு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? யோ காலையில இருந்து உன்னை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட நடவடிக்கை தப்பா இருக்கு. ஏன் உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? எங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சிட்டிக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாரு இருந்தாலும் அவங்கள வாட்ச் பண்றதுதான் எங்களோட டியூட்டி. யோ யோ வாயா ஸ்டேஷனுக்கு. யோ நாங்க எதுக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. வாயா. ஏய் இங்க பாரு. ஹலோ, நான் யாரு என்னன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி எல்லாம் நீ பேச மாட்ட. ஏய் இந்த புற. யோ என்ன ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்கிட்ட? இவ்வளவு சொல்லி தெனாவட்டா உட்காந்துருக்கான். யோ நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. என்கிட்ட இந்த மொல்ல மாதிரி தனம்லாம் பண்ணாம வா. ஹலோ என்னங்க சார் எங்க ஐயா பார்த்து மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கிறீங்க? அப்பலாம் பேசாதீங்க சார். ஐயா வா. ஐயா அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க. ஏய் ஒழுங்கு மரியாதையா வந்தீங்கன்னா இதே ட்ரெஸ்ஸோட ஸ்டேஷனுக்கு வரலாம். இல்ல அடிச்சு அன்றாயிரோட கூட்டிட்டு போவேன். எதிரா வசதி சொல்லுயா. சரி வாங்க போலாம். அது நீ அந்த காரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. இவங்களை நான் ஜீப்ல கூட்டு வாயா. வர்றேன் சார், தள்ளாதீங்க. வேகமா நடக்கையா. அட
கைய வைக்காதீங்க சும்மா பிடிச்சி தள்ளிக்கிட்டு குழஞ்சி வண்டியில ஏற ஏறு. கதவை திறந்து விடியா யாரு நானா இந்த போயா யோ மேல மேல கைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஏறியா. ரொம்ப வருத்தப்படுவேன் பாத்துக்க. யோ வண்டியை ஃபாலோ பண்ணி வாயா. சரிங்க சார். ஆமா, நீங்க குடியிருக்கிற வீடு சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? ஆ இல்லைம்மா, நாங்கள் குடியிருக்கிற வீடு ஐயாவுக்கு சொந்தமான வீடுதாம்மா. அப்போ உங்க ஐயாவுக்கு சொந்தமான வீட்டுல தான் நீங்க குடியிருக்கீங்களா? ஆமாம்மா, அங்கே தாம்மா நாம் இப்போ தங்க போகிறோம்.